டிவைன் 5 வாங்க பார்ப்போம். பண்ணுங்க. எஸ் சார். ஜிபிபி, யுஎஸ்டி. மினிமைஸ் பண்ணிருவோங்க சார். மினிமைஸ் பண்ணிடணும். ஸோ மினிமைஸ் பண்ணிட்டு நமக்கு தெரியக்கூடாது. ஏன்னா நம்ம ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஹவர, மந்த்த தான் நம்ம எடுத்து தான் அது பண்ணுவோங்க சார். அதனால சரி. ஸோ மினிமைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எங்க ஸ்டாப் பண்ணணுங்கிறத நீங்க தான் சொல்லணும். யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். சார்ட் சூஸ் பண்ணவங்க. எஸ் ப்ரோ. ஸோ ஐ வில் பி ரீசெட் த சார்ட் நவ். ஓகே. ஸோ சார்ட்டை ரீசெட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே மந்த்லிக்கு போயிடுவோம். ரைட்டா? எஸ் சார். ஸோ நான் மந்த்லிக்கு போயிடுறேன். ஸோ மந்த்தை வச்சு தான் வி கேன் ஏபிள் டு டிசைட் த மார்க்கெட் மொமெண்டம். ரைட்டா? ஆமாங்க சார். ஆமாவா இல்லையா? ஆமாங்க சார். ஸோ ரைட், வெல் டன். இப்போ ஒன்று மார்க்கெட்டை ஜஸ்ட் ஓவர் எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். மந்த்லியா டவுன் ட்ரெண்ட் தெரியுதுங்க சார். ஓகே, பக்கா. லாஸ்ட் ஃபிளிப் பண்ணா இன்னும் மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணலைங்க சார். ஒரு ஃபிளிப் இருக்குங்க சார். 2010க்கு மேலங்க சார். 8க்கும் 10க்கும் மேல. 8க்கும் 10க்கும் மேல. அது அந்த எஸ் கரெக்டா அந்த 8 இல்லைங்க இதை சார். சொல்றீங்களா? 2008ல இருந்து இந்த 16 வரைக்கும் ஒரு இதை ஃபிளிப் சொல்றீங்க. மேஜர் ஃபிளிப்பா கன்சிடர் பண்ணிக்கிங்க. ரைட்டா? இருக்கு. அப்ப இதோட ஹை. ரைட். நெக்ஸ்ட் லோ இருக்கு சார். நான் லோ வேணா பிரேக் ஆகலைங்க சார். லாஸ்ட் லோவை புரியல. லோ கிடைச்சிருக்குங்க சார். ஓகே. இன்னும் ஹையும் வைக்கல, லோவும் வைக்காம மார்க்கெட் வந்து 50 ரீச் பண்றதுக்காக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபிப் போட்டு பார்த்தா தெரியுங்க சார். ஓகே. சார் எப்போ போடணுமா? போடணுங்க சார். ஹைல இருந்து லோக்கு என்ன பண்ண? ஹைல இருந்து லோக்கு ஒரு ஃபிப் போடலாங்க சார். ஓகே, பக்கா. எஸ் சார். மார்க்கெட் கரெக்டா 50 to 60 பாயிண்ட்ல இருக்குங்க சார். ஓகே. இம்பேலன்ஸும் இருக்குங்க சார். ஆர்டர் பிளாக் இம்பேலன்ஸ் வித். இது மந்த்லி இல்ல. எஸ் சார். நெக்ஸ்ட் இப்போ வந்து ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாக்கு வந்துட்டோம். ரைட்டா? இப்போ நம்ம வீக் போயிடலாங்க சார். வீக்குக்கு போயிடலாமா? போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட். இதுல கூட என்ன மைனரா பார்க்கலாங்க சார். என்ன பண்ணலாம்? இப்போ மைனரா பார்த்தா அப் ட்ரெண்ட் மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க சார். மைனரா ஒரு ஓகே. எஸ் சார். சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக்குக்கு போனா நம்ம கொஞ்சம் நல்லா ப்ராமினென்ட்டா தெரியுங்க சார். என்ன ஸ்ட்ரக்சர் என்ன மூவ் ஆயிட்டு இருக்குன்னு. ஓகே. இப்போ வீக்குக்கு போயிடலாமா? போயிடலாங்க சார். ஷூர் சார். ஷூர்? எஸ் சார். ஷூர். லெட்ஸ் கோ ஃபார் த வீக்கா. எஸ் சார். வீக் சார். ஸோ வீக்குக்கு போயிட்டோமா? சொல்லுங்க. ஒரு லாஸ்ட் ஃபிளிப் பியூவர்ஸ் நடந்திருக்குங்க சார். ஓகே. இந்த 2000 நீங்க சிக்கா சார். எஸ் சார். மார்க்கெட் இங்க இருந்து அந்த 50 to 60 பாயிண்ட் ரீச் ஆயிட்டு இருக்குங்க சார் மேல. ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடந்திருக்கு? இத பாருங்க. இன்டர்னலா என்ன நடந்திருக்கு? அந்த லோ பிரேக் பண்ணலங்க சார். சேம் இதுல லோயே லோ வச்சிருக்கா? பிரேக் பண்ணல. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? ஒரு ஃபிளிப் மாதிரி ஒரு இன்டென்ஷன் குடுத்துருக்கா? எஸ் சார். ஃபிளிப் மாதிரி கொடுத்துருக்குங்க சார். ஆனா அப்ப இத நம்ம என்னவா எடுத்துப்போம்? இது ஹையா எடுத்துக்கலாங்க சார். ஹை பவுண்டிங் ஏரியாவா எடுத்துப்போமா? எஸ் அப்ப சார். இந்த ஏரியாவ டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன? செல் தாங்க சார். செல்லுக்கு சான்சஸ் இருக்கு. பிளஸ் இது ஃபுல்லா என்ன மொமெண்டம்? இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்டர்னலா என்ன பண்ணிருக்கு? அந்த இடத்துல டேப் பண்ணிருக்கு மாதிரி இருக்கு. எஸ் சார். இன்டர்னலா என்ன பண்ணிருக்கு? ரிவர்ஸ் ஆயிருக்குங்க சார். ரிவர்ஸ் இருக்கு. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்கா? எஸ் சார். ஓகேவா? அப்போ நம்ம இன்டர்னலா என்ன பார்ப்போம்? அதோட ஸ்ட்ரக்சர்ஸ நம்ம ஓவர்வியூ பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்விங்ஸுமே நம்ம எடுத்துக்கும்போது எல்லாமே ஈக்குவல் ஸ்விங்கா இருக்கு. அப்போ இது ஃபுல்லாவே என்னம்மா நமக்கு? இம்பல்ஸ் சார். இது ஃபுல்லாவே ஒரு இம்பல்ஸ். இம்பல்ஸ். ஃபுல்லாவே என்னது? இம்பல்ஸ் ரைட்டா? சார். ஆமாவா இல்லையா? எஸ் சார். இம்பல்ஸ் சார். ஃபுல்லாவே என்னது? இம்பல்ஸ். இம்பல்ஸ். ஃபர்ஸ்ட் திங். ரைட்டா? எஸ் சார். ஓகேவா இல்லையா? எஸ் சார். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்த எடுத்துக்கும்போது லாஸ்ட் ஃபிளிப்பா?
எஸ் சார். ரைட்டா? எஸ் சார். லாஸ்ட் ஃபிளிப். ரைட். அப்ப இத வந்து இன்டர்னலா என்ன எடுத்துப்போம்? இன்டர்னலா அது இன்டர்னலா என்ன எடுத்துப்போம்? டெய்லில போய் பார்த்துக்கலாம்ல. ஓகேங்க சார். ஒரு ஐடியா கிடைக்கும்ல. சரி எஸ். டெய்லில லாஸ்ட் கிளியரா ஃபிளிப்பா எடுக்கலாம். அப்ப இத வந்து என்ன எடுத்துக்கிறோம்? அது பிஓஎஸ் ஆ இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. நடந்துச்சு. நடந்திருக்கு. பிரேக் ஆஃப் சர்ச் நடந்துச்சுங்க சார். ஆனா, நம்மளோட ஹை பவுண்டிங் ஏரியாவ என்ன பண்ணல மார்க்கெட்டு? ஃபர்ஸ்ட் டச் பண்ணல. எஸ் சார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணல? டச்சே ஆகலைங்க சார். டச்சே ஆகல. அப்ப எங்க வரதுக்கு மார்க்கெட் சான்சஸ் இருக்கு? இப்ப டச்சே பண்ணாம இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா எங்க வரதுக்கு சான்சஸ்? கீழ அந்த 50 to 60 ரீச் ஆ பண்ணிட்டு அப்ப எங்க நீங்க ஃபெப் போட்டு பார்க்கணும்? இங்க லோல இருந்து ஹைக்கு ஃபிப் போட்டு பார்க்கணுங்க அது சார். இந்த லோல இருந்து ஹைக்கா? இல்ல இந்த இந்த 20 லோல இருந்து ஹைக்கா? இந்த 2020ல இருந்துங்க சார். தட்ஸ் குட். இதுல இருந்து ரைட்டா? ஓகே. ஓகேவா? So 50 to 60 our destination. ரைட்டா? எஸ் சார். ஸோ மார்க்கெட் இங்க வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குங்க சார். இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் ரைட்டா? எஸ் சார். ஆமாவா இல்லையா? இப்போ இந்த இடத்த பாருங்க. இப்ப நம்ம இந்த ஏரியாவுக்கு போகலாம். இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த உடனே எஸ் சார். இடத்துல என்ன நடந்துச்சு? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு ரைட்டா? அப்ப இது ஃபுல்லா என்னவா இருக்குமா? இம்பல்ஸ் சார். எஸ் ஆ? சார். எஸ் சார். இது ஒரு இம்பல்ஸ் சார். இது ஒரு இம் இம்பல்ஸ். இந்த மொமெண்டம் ஃபுல்லாவே என்ன? ஒரு இம்பல்ஸ். இம்பல்ஸ். ஃபர்ஸ்ட் திங் ரைட்டா? இது ஃபுல்லாவே இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணிருக்கு? பிரேக் பண்ணிருச்சுங்க சார். பிரேக் பண்ணிருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த ஹைல இருந்து ஒரு ஃபிப் போடுவாங்க சார். ஹை டு லோ ஹைல இருந்து லோ வரைக்கும் ஃபிப் போட்டு. எஸ். வெப் போட்டு பார்ப்போம். ரைட்டா? எஸ் சார். சி 50 to 60 is our எஸ் சார். அதுல மார்க்கெட் இன்னும் இருக்குங்க சார். 50 to 60 ல மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? ரன் ஆயிட்டு இருக்குங்க சார். ரன் ஆயிட்டு இருக்கா? எஸ் சார். பக்கா? பக்கா சார். இந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துக்கு வாங்க. 50 to 60 நமக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாம் ஓகே. ரைட்டா? இப்போ எஸ் சார். இந்த மொமெண்டம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ராலி கேண்டில்ஸா போயிருக்கா? எஸ் சார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுவோம்? மேபி மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் இதுல இருக்கலாங்க சார். இல்லம்மா, இப்ப இந்த மொமெண்டம் ஒரு ராலியா போயிருக்கு. இந்த மாரி ஒரு ராலி மொமெண்டம் இருந்தா, நம்ம எப்ப நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடுல ட்ரேட் எடுப்போம்? ஒரு பிஓஎஸ் நடந்தா பிஓஎஸ்னா அது ஸ்ட்ரக்சர். எஸ் சார். ஸ்ட்ரக்சர் பண்ணா நம்ம உள்ள போணும். இப்போ இந்த இடத்துல ராலி மொமெண்டம் நடந்திருக்கு. தெரியுதா இல்லையா? எஸ் சார். ராலி பேஸ் ராலி நான் மேபி கேட்கிற கேள்விய தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த மாரி ஒரு கன்டினியூவா ஒரு புல் கேண்டில் வருது. நான் செல் ஓகே. ட்ரேட் எடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஒரு ஸ்ட்ராங் ஒரு செல்லர் வேணுங்க சார். ஆ ஸ்ட்ராங் ஒரு செல்லர் வரணும். அத எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, ஃபுல்லாவே புல் ப்ரீவியஸ் கேண்டில டாமினேட் பண்ணி என்ன கேண்டில் இருக்கணும்? ஒரு செல்லர் கேண்டில் இருக்கணுங்க சார். ஒரு பியர் கேண்டில் ரியாக்ட் எஸ். ஆகணும். அப்போ இந்த புல் பெரிய கேண்டில் லாஸ்ட் கேண்டில் எத சொல்லுவோம்? அந்த பெரிய புல்லிஷ் கேண்டில்ஸ் அதோட லோவ வந்து பிரேக் பண்ணிருக்கணுங்க சார். இந்த கேண்டில் லோவ என்ன பண்ணியிருக்கணும்? பிரேக் பண்ணிருக்கணுங்க சார். பிரேக் பண்ணணும். எஸ் ரைட்டா? சார். எஸ் சார். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோமா? எஸ் சார். வெயிட் பண்ணுவாங்க சார். ஆமாவா? இல்லையா? இப்ப எஸ் சார். இப்ப வந்து ட்ரேட் எடுப்போமான்னு கேட்டா, நோ. ஏன்னா எனக்கு டேல இருக்கேன் அப்படின்னா, எனக்கு டேவோட செல்லிங் கன்ஃபர்மேஷன் எனக்கு வேணுமா? வேணுங்க சார். ஓகேவா? எஸ் சார். ஏன் நான் டேவோட செல்லிங் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, 4 ஹவர்ஸ்ல போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல. இங்க என்ன இல்ல எனக்கு? ஸ்ட்ரக்சரே இல்லங்க. ஒரே இதான் ஸ்ட்ரக்சர் ராலி. இங்க பக்கத்துல இல்ல. ஏன்னா இந்த இடத்துல இங்க இருக்கு, இங்க இருக்கு. நான் இந்த லோ உடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி ஆகணும். ரைட்டா? எஸ் சார். அப்படி இல்லாட்டி இந்த லோ உடைக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணி ஆகணும்? வெயிட் பண்ணுங்க சார். வெயிட் பண்ணணும். பட் இதே வந்து நான் டெய்லியும் எனக்கு கிளியரான வியூ இருக்கு. கிளியரான வியூ என்ன இருக்கு? டே கேண்டில்ஸ் உடைய அக்ரெசிவ்னஸ் தெரியுது. அந்த எஸ். அக்ரெசிவ்னெஸ்ஸ எப்போ இன்னொரு கேண்டில் டாமினேட் பண்ணுதோ, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்ப செல் ட்ரை பண்ணலாங்க சார். 1 எஸ். ஹவர்ல. ஃபைனலி எஸ் சார். we got the எஸ் சார். confirmation to the breaking. தெரியுதா? எஸ் செல் சார். கேண்டில் ஓவர்டு. ரைட்டா? எஸ் சார். செல் கேண்டில் ஓவர்டு ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ரைட்டா? எஸ் இப்ப சார். நான் பிரேக் 4 ஹவர்ஸ்க்கு போய்க்கிறேன். ஸோ ஒரு செல்லிங் ஸ்ட்ரக்சரும் என்ன ஆயிடுச்சு? நல்லா கிளியரா தெரியுதுங்க சார். கிளியரா தெரியுது. மார்க்கெட் கண்டிப்பா கீழ தான் விழும் அப்படிங்கிறதுமே நமக்கு தெளிவா தெரியுதுங்க சார். தெரியும். மார்க்கெட் கீழ தான் விழுங்கிறது நமக்கு என்ன ஆகும்? தெளிவா கிளியரா தெளிவா தெரியுது. தெரியும். நான் 1 ஹவருக்கும் போய்க்கிறேன். ஸோ 1 ஹவர்ல போயிட்டு இந்த இடத்துல என்ன நடக்குதும்மா?
ஒரு ஒரு ஃபிளிப் நன் இருக்கு. அப்ப இத வந்து ஒரு ஹையா வச்சுப்போமா? எஸ் சார். லாஸ்ட் ஹை சார். ரைட். இந்த ஹைய உடைக்காத வரைக்குமே மார்க்கெட் என்னன்னா செல்லிங் தாங்க சார். செல்லிங் தான். ஏன்னா எஸ். கேண்டில் பிரேக் டவுன் கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சாச்சு. அதே மாரி இதுலயும் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுங்க சார். சோ நெக்ஸ்ட் வி கேன் கோ ஃபார் த செல்லிங் சார். செல்லிங் எடுக்கலாமா? எடுக்கலாங்க ஸ்டாப் சார். லாஸ் எங்கம்மா வைக்கணும்? ப்ரீவியஸ் அந்த ஹையோடைய இதுக்கு மேலயா? இல்ல இதுக்கு மேல வைக்கலாமா? அது கொஞ்சம் மேலங்க சார். ஏன்னா அது கொஞ்சம் எது சொல்றீங்க? இதுக்கு மேலயா? இல்ல இதுக்கு அந்த மேல வைக்கலாமா? இதுக்கு மேல கரெக்ட்டுங்க சார். எஸ் சார். இவ்ளோ தூரம் தாண்டி வைக்கிறீங்களா? அங்க ஒரு பெரிய ஒரு ம். புல்லிஷ் இருக்கு இல்லைங்க சார். சரி. ஓகே. அதனால நீங்க இவ்ளோ தூரம் வைக்கிறீங்க. எஸ் சார். டார்கெட்மா? 1:2ங்க சார். நெக்ஸ்ட் 2. ஓகே ரன் பண்ணவா? எஸ் சார். ஷூரா? கண்டிப்பாங்க சார். ம். எஸ் சார். ரன் பண்ணவா? எஸ் சார். ஷூர் சார். ஏன் இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க பாட்டுட்டு இதுக்கு மேல ஒரு ட்ரேட் எடுக்கல? ஒய்? 1:2 எடுத்துடலாங்க சார். கண்டிப்பாங்க சார் ஆனா. கண்டிப்பாவா? எஸ் சார். நான் என்ன பண்ண போறேன்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ பேஸ் பண்ணி எஸ் சார். ஓகேவா? ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். ஸ்டாப் லாஸ இந்த ஹைக்கு மேல வைக்கிறேன். ரைட்டா? ஓகேங்க சார். டார்கெட் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இந்த ஸ்விங் லோக்கு நோட் பண்றேன். ரைட்டா? எஸ் சார். ஓகே. ரன் ஓகே. பண்ணவா? ஓகே. ஸோ எனக்கு வந்து பாருங்க, இன்னும் எனக்கு என்ன ஆகல? மூவ்மெண்ட். என்ன ஆகல? ஸ்டாப் இன்னும் லாஸ் நம்ம கிட்ட ஸ்டாப் லாஸ் போயிட்டு எஸ் சார். என்ன ஆகல? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலைங்க சார். ஆனாலும் ஸ்டாப் லாஸ் இன்னும் எனக்கு ஹிட் ஆகல. எஸ் சார். ஓகேவா? ஹை பிரேக் டவுன். இந்த இடத்துல பாருங்க ஹை பிரேக் ஆயிடுச்சு. ஆனா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. நான் என்ட்ரி கிட்ட வந்தோனே என்ன பண்ணிருவேன் அப்டின்னா, இந்த இடத்துல எனக்கு என்ன நடந்திருக்கு? எனக்கு என்ன நடந்திருக்கு? ஒரு ஃபிளிப் நடந்திருக்குங்க சார். ஹை பிரேக் டவுன் ஆகிருக்கு. தெரியுதா? சார். தெரியுதா? தெரியுதுங்க சார். கிளியரா நான் இந்த தெரியுது. இடத்துல என்ன பண்ணியிருப்பேன் அப்டின்னா, எனக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ தாண்டி கேண்டில் குளோஸ் ஆனாலும் என்ன பண்ணுவேன்? ட்ரேட குளோஸ் பண்ணுவேன். பட் நியர் அண்ட் என்ட்ரி வந்ததுனால இந்த இடத்துல ட்ரேட் வந்தோனே மேக்ஸிமம் நான் என்ன பண்ணிருவேன்? ம். ரன் பண்ண விட்டுருவேன். ஆ? ரன் பண்ண விட்டுருவீங்க சார். என்னோட ட்ரேடிங் இங்க என்ன ஆகுது? என்ன ஆகுது? ஸ்டாப் லாஸ ஹண்ட் பண்ணிருக்கு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல வந்தோனே மேக்ஸிமைஸ் குளோஸ் பண்ணணும்னு நெனச்சா குளோஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தது கரெக்ட்டான டிசிஷனா? இல்ல ட்ரேட் எடுக்காம இருக்கிறது கரெக்ட்டான டிசிஷனா? லெட்ஸ் சி. எடுக்காம இருக்குது சார். ஆ ஏன்னா தட்ஸ் குட். ஏன்னா நெறைய பேர் நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இப்போ நான் சொன்னேன் தெரியுமா? இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்க போறேன்னு சொன்னேன் தெரியுமா? இது என்னோட அவசரத்த என்ன பண்ணுறீங்க? காமிக்குது. எஸ் சார். காமிக்குது. இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுது? அவசரத்த என்னோட அவசரத்த காமிக்குது. ஏன்னா நெறைய பேர் இத நான் டிபெண்ட் பண்றத விட இந்த மாரி நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறது கிடையாது. ஆமாவா? இல்லையா? எஸ் சார். நெறைய பேர் என்ன பண்றோம்? இந்த மாரி தான் ட்ரேட் எடுக்கணும்னு நெனைக்கிறோமே தவிர, இந்த மாரி ஒரு ட்ரேட் செட்டப் பண்றது கிடையாது. சோ அத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த மாரி ஒரு சினரியோ உங்களுக்கு காமிச்சது. எஸ் சார். ஓகேவா? ஆக்சுவலி நம்ம இந்த மாரி ஒரு ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏங்கிற டிசிஷனுமே உங்களுக்கு தெரியும். ஏன்? இப்போ ஏன் இந்த மாரி எடுக்கக்கூடாதுன்னா, நமக்கு தெரியும். மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்டின்ட்டு. ரைட்டா? இல்லையா? எஸ் சார். ஆமாவா? இல்லையா? சார். எஸ் ஆர் நோ? எஸ் சார். எஸ் சார். ஏன்னா, நீங்க 4 ஹவர்ஸ்ல போய் பார்க்கும்போது, இங்க உங்களுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்குமா? இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, ஒரு சப்ளை இருக்கு தெரியுதா? நான் பண்றேங்க. அப்படியே கன்டினியூ பண்ணி. அப்படியே சுண்டமுத்தி கன்டின்யூ பண்றீங்களா? சுண்டமுத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த மாரி ஒரு தேங்க் யூ. ட்ரேட் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாது. ஏன்னா நெறைய பேரோட இப்ப இருக்க சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ட்ரேட் எடுக்க தான் பயணிக்கும். ஏன்னா, இந்த மாரி ட்ரேட்ஸ் எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்?
ட்ரேட் செட்டப் நிறைய உங்களுக்கு நம்ம ரியலைஸ் பண்ணி கரெக்டாக தான் பண்ணணும் சார். தட்ஸ் இட். நம்ம ஏன்னா அக்ரெசிவ் எப்போ எடுக்கக்கூடாது. வேணாலும் நம்மள வந்து கன்ஃப்யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரேட் செட்டப் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? கன்ஃபியூஸ் பண்ணலாம். கன்ஃபியூஸ் பண்ணலாம். கன்ஃப்யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் ஒய், அதாவது ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, சிம்பிள்மா. ஃபர்ஸ்ட் திங் நம்ம இந்த ட்ரேட் செட்டப் எடுத்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, டே கேண்டில்ஸ். ஆமாவா? எஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேட் செட்டப் எடுத்ததுக்கான ரீசன் என்ன? டே கேண்டில் நம்ம பீரியஸ் கேண்டில் பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். டே கேண்டிலை வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம். ஓகேவா? அப்ப இந்த கேண்டில்ஸோட ஹையை நம்ம டிசைட் பண்ணும்போது, நம்ம டே கேண்டிலோட ஹை இந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதை தான் நம்ம எடுத்துப்போம். ரைட்டா? எஸ் அப்ப இதை டாமினேட் பண்ண வைக்குமே தான் மார்க்கெட் என்ன ஆகலாம்? கீழே வரும். கீழே வரும். அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வரணும். நம்மள ரெடி பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டாப் லாஸையும் நம்ம டிசைட் பண்ணணும். ஏன்னா இந்த ட்ரேட் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். ஆமாவா? கண்டிப்பாக. நெக்ஸ்ட் இப்போ வந்து இதுதான் நம்மளோட ஸ்விங் லோ. இப்போ நமக்கு நல்லா தெரியும், மோர் தென் 70% மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? கீழே டவுனுக்கு வந்துருச்சு. இப்போ கண்டிப்பா என்ன ஆகும்? அகைன் கீழே உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் கண்டிப்பா வரைக்கும் வந்துட்டு 100% இந்த லோ வரைக்கும் வரும். ரைட்டா? எஸ் ஆமாவா இல்லையா? எஸ் ப்ரோ. எஸ். இப்போ நான் 4 ஹவர்ஸ் டிசைன் பண்றேன். 4 ஹவர்ஸ் டிசைன் பண்ணும்போது தான் எனக்கு இங்க ஒரு ஐடியா கிடைக்குது. இங்க என்ன இருக்குன்னா, சப்ளை ஜோன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கா? சப்ளை ஜோன் இருக்கு. ரைட்டா? இப்போ இந்த சப்ளை ஜோன்ல எப்ப ஆக்ட் ஆகுதோ, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த ட்ரேட்ஸ் கூட என்ட்ரி தாராளமா என்ன பண்ணலாம். பண்ணலாம்? என்ட்ரி போகலாம். செல் என்ட்ரி. தாராளமா எடுக்கலாம். ரைட்டா? தட்ஸ் இட். இப்போ எடுக்கலாம். சப்ளை ஜோன்ல அடிச்சு ஒரு அக்ரெசிவான செல்லிங் நடக்குதா? நடந்திருக்கு. தெரியுதா? சப்ளை தெரியுது ஜோன்ல தெரியுது. அடிக்குது, அக்ரெசிவா என்ன ஆகுது? செல்லர் உள்ள அக்ரெசிவ் வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. இந்த ட்ரேட் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் அக்ரெசிவான செல்லிங் நடக்குன்னு தெரியிறப்ப இங்கேயுமே நான் என்ன பண்ணலாம்? தாராளமாக எடுக்கலாம். தாராளமாக எடுக்கலாம். டார்கெட் என்ன வைக்கலாம்? எடுத்துட்டு எக்ஸ்ட்ரீம் லோ, ஏன்னா ரேலியாக போயிருக்கு. ஸோ அதனால எக்ஸ்ட்ரீம் லோ வரைக்கும் வரணும். கண்டிப்பா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ரைட்டா? எஸ் ப்ரோ. பயப்பட மட்டும் கூடாது மார்க்கெட்ல. நமக்கு தேவையான இடத்துக்கு வரும்னு தெரியுமா? எஸ். நம்ம நினைச்ச மாதிரி நம்ம இடத்துக்கு என்ன ஆயிடுச்சுமா? மார்க்கெட் வந்துச்சு. வந்து பிரேக்கும் என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? நார்மல் அந்த லோ வந்து பிரேக் ஆயிடுச்சு. லோவும் தெரியும் என்ன பிரேக் இருக்கு? பிரேக் பிரேக் ஆயிருக்கு. நம்ம எதிர்ப்பது என்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு. அப்ப இதோட இன்டர்னல் லோவை இதுவா கன்சிடர் பண்ணுவோம். அப்ப என்னோட ஸ்விங் ஹை எதுவா இருக்கும்? இங்க வந்து அந்த அந்த இது இதுவா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நான் ட்ரேட் செட்டப்ஸ் எடுக்கும்போது நான் என்ன பண்ணிக்கலாம்? தாராளமா ட்ரேட் எடுத்துக்கலாம். நம்ம இது தாராளமா என்ன பண்ணிக்கலாம்? ட்ரேட் எடுத்துக்கலாம். ஆனா வெயிட் பண்ணணும். எஸ். வெயிட் பண்ணி நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வரும். That's it. இது ஹை டு லோ இந்த வந்து ஹைய ஃபிப் போட்டு உடைச்சிச்சா? இந்த ஹைய உடைச்சிருச்சு. ஹை டு உடைச்சிச்சா? உடைச்சிருச்சு. மார்க்கெட் ரேலியா இருக்கு. இந்த புல் கேண்டல் லோவையும் இங்க எடுத்திருக்கா? ஏன் எடுத்திருக்கு எடுத்துச்சுங்கிறத சார். யோசிக்கணும். அப்ப ஸ்விங் ஹை ஹைல இருந்து லோ வரைக்கும் 50 போட்டு பார்க்கணும். 50% டேப் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். கரெக்டா என்ன டேப் பண்ணிருக்கு? பண்ணிருச்சு. கன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருச்சு. நீங்க செல் என்ட்ரி போட்டுக்கலாம். பிளஸ் இந்த ஆர்டர் பிளாக்ல ஒரு நல்ல என்ட்ரி வேலிடேஷன் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் we can go further. செல் என்ட்ரி சார். தாராளமா என்ன பண்ணலாம்? செல் என்ட்ரி எடுத்துக்கலாம். செல் என்ட்ரி எடுக்கலாம். நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து சும்மா போடல. எல்லாமே பார்க்கணும். புல் கேண்டல் லோவை எடுத்துச்சு. எந்த இடத்துல? ரைட் தானே? 50 to 60. ஏரியால ஜோனை மார்க் பண்ணிட்டோம். ஜோனை டேப் பண்ணுது. ஸோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும். டார்கெட் அஸ் பர் தட். ஏன்னா நமக்கு இது வரைக்கும் வருங்கிறதுனால இது வரைக்கும் டார்கெட் வச்சிருக்கோம். அகைன் லோ வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு செனரியோல கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம்? ட்ரேட் செட்டப்ப கண்டிப்பா இருக்க. கண்டிப்பா இந்த ட்ரேடு உங்களோட டார்கெட்டை டேப் பண்ணும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன். இங்க என்ன ஆயிருக்குமா? 1:1 ஆயிடுச்சா? எஸ் சார். மேக்ஸிமம் என்ன ஆயிருக்கு? 1:1 1:1 டேப் பண்ணிருச்சு. மேக்ஸிமம் என்ன பண்ணிருக்கு? 1:1 டேப் பண்ணிருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ ஆட்டோல ஃபிட் பண்ணிடுவோம். நம்ம ஸ்டாப் லாஸ் ஏரியா இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வரைக்கும் நம்ம ட்ரேட் என்னதான்? அதை கன்டினியூ பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான். தட்ஸ் இட். யா. ஆக்சுவலா நம்ம அந்த இடத்துல இன்னொரு ஆர்டர் போட்டுக்கலாம்ல சார்? ஒண்ணுனா போட்டுருக்கலாம். ஏன்னா அது சப்ளை ஜோன். சரி, நம்மளுக்கு அந்த சப்ளை ஜோன் எடுத்துக்கலாம். ஏன்னா இது நீங்க வெறும் சப்ளை ஜோனா பார்க்க வேணாம். ரேலி பைஸ் ரேலியும் இருக்கு. ஃபிளிப் நடந்திருக்கு. ஃபிளிப் நடந்திருக்கு. ஹை இது ஒரு அது. ஹை ஏரியா. இந்த ஹையை டாமினேட் பண்ண வைக்க செல்லு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா?
எஸ் சார். கிடைக்குதா? கிடைக்குது. அப்ப கண்டிப்பா அங்க செல் இருந்து கூட ஆகும்னு நம்ம நமக்கு இன்னொரு தெரியும். ஆர்டர் தெரியும். எடுக்கலாம். சேம் நமக்கு இதுதான் தெரிஞ்சுச்சுன்னா இது வரைக்கும் வைக்க தப்பே கிடையாது. அவ்வளவுதான். ஃபைனலி ஃபைன். டார்கெட் ஹிட்டா? ஓ. சோ இந்த இடத்துல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, என்னுடைய டிராவல் எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்க போகுது, எந்த மாதிரி வேலை இருக்க போகுது, நான் எப்படி பயணிக்க போறேன், நான் எப்படி டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிறத டிராவல் பண்ண ஃபைனல் போறேன், அதுலயே என்னோட டைரக்ஷனை எப்படி நான் என்ரூட் பண்ணி அதுக்குள்ள சேர்ந்து பயணிக்க போறேன். இப்ப பாருங்களேன், சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. நம்ம ஒண்ணும் பார்க்கல. ஏதாவது பார்த்தோமா? சொல்லுங்களேன். எல்லாருக்கும் தெரியும். நம்ம அழகா வேலிடேட் பண்ணோம். ஒரு விஷயமும் அழகா வேலிடேட் பண்ணோம். என்ன வேலிடேட் பண்ணோம்னா, சிம்பிள் தான். நமக்கு மார்க்கெட் இதுக்கு வரப்போகுதுன்னு தெரியும். அதாவது இந்த இடத்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணாம ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகுது. மார்க்கெட் இந்த டைரக்ஷனுக்கு வரப்போகுது. கண்டிப்பா மார்க்கெட் என்ன ஆகப்போகுது? செல் அந்த ஆகப்போகுது. குத்தி செல் ஆக அது போகுது. இருந்து தெரிஞ்சுச்சு. மார்க்கெட் கீழ வரப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சுச்சு. அப்போ அதுக்கேத்த மாரி இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு இன்டர்னலா. ஆமாவா? எஸ் ப்ரோ. அத வேலிடேட் பண்ணோம். எதுக்காக நடந்திருக்கு? இந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட்க்காக. அந்த ரீடெஸ்ட்மென்ட். ரீட்ரேஸ்மென்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? கேண்டல் இந்த ராலி மூமெண்டம் நடந்திருக்கா? இந்த ஆமா ப்ரோ. மூமெண்டம் உடைய லோவ பிரேக் பண்றதுக்காக விட்டோம். பிரேக் பண்ணிச்சு. கண்டிப்பா என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியும். அந்த ரேலியோட பேஸ் வரைக்கும் வரணும். அத கண்டிப்பா முதல்ல நம்ம டார்கெட்டா லோ வச்சுக்கணும். வரைக்கும் வரும்னு தெரியும் ரைட்டா? அதுக்கேத்த மாரி என்னோட ட்ரேட் செட்டப்ஸ நான் வெறும் செல்லு தான் பார்த்தேனே தவிர நான் பைக்கு போனேனா? இல்ல. இல்ல. ரைட்டா? மேபி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுத்தோம் தெரியுமா? அது இன்கேஸ் ஸ்டாப் லாஸே அடிச்சாலுமே இத்தன ட்ரேட்ல அது ஒரு லாஸ என்ன பண்ணிருக்கலாம்? ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஈஸியா ரெக்கவர் பண்ணலாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இப்பவும் சொல்ற விஷயம் தான். எனக்கு ஸ்டாப் லாஸ் எங்க அடிக்கக் கூடாதுன்னு என் மைண்டுக்கு தோணும்ல. உங்க மைண்டுக்கு அதாவது என் மைண்ட்னா உங்க மைண்டுக்கு. என்னது? நம்ம டிசைட் பண்றது எங்க ஸ்டாப் லாஸ் அடிக்காதுங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். கிளியர் ஸ்ட்ரக்சர் வச்சு. ம். ரைட்டா ஆக்சுவலி நான் நீங்க சொல்றது அந்த புரியுதா? ஆர்டர் எடுத்தது ஓகே தான் சார். ஆக்சுவலா அங்க வந்து அந்த பியரிஷ் கேண்டில் வந்து ஒரு இம்பல்ஸ கிரியேட் பண்ணியிருக்கு. ம். அது எஃப்இஜி வேற இருக்கு. அதனால நம்ம அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணா கண்டிப்பா அடிக்குங்கிறதே தெரியும். அப்படி ம். இருக்கும்போது நம்மள ஹைல தான் பிளேஸ் பண்றது தான் சேஃபரா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஆனா எஸ் ப்ரோ. நெறைய பேர் என்ன தப்பு பண்றோம்? அக்ரெசிவா எடுத்து இந்த இதுக்கு மேல போகாதுங்கிற நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்ல வச்சுடுறோம் அவ்வளவுதான். ம். பட் சோ அதுக்கு மேல நமக்கு சப்ளை நமக்கு இருக்குங்கிறத தெரியும். நம்ம நமக்கு ஃபைண்ட் ஒரு அவுட் பண்ணிக்கணும். ஏரியா கான்ஃபிடென்ட்டான ஏரியா. இந்த ஏரியால எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்காது. ஏரியால என்ன அடிக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஸ்டாப் லாஸ் அடிக்காதுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேடே ம். எடுக்கணும். என்ன ஆகுறதுக்கு சான்சஸ் இல்ல. ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்படிங்கிறத பேஸா வச்சு என்ன பண்ணணும்? ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. புரியுதுங்களா? எஸ் ப்ரோ. அது ரொம்ப ரொம்ப முக்கியமா? எஸ் ப்ரோ. முக்கியமா இல்லையா? கண்டிப்பாங்க. அது புரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா புரியணும். அது ம். புரிஞ்சாதான் நம்ம ட்ரேடே எடுக்க முடியும். இல்லாட்டி எடுக்க எஸ் முடியாது. தட்ஸ் இட். அதே மாரி லோ ஸ்டாப் லாஸ் வச்சு ஹை டார்கெட் வைக்கணும். கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வாய்ப்பு இருக்கு. எனக்கு இந்த இடத்துக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்காது. மேக்ஸிமம் சான்சஸ் இந்த இடத்துக்கு வர சான்சஸ் இல்ல அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சா தான் அதுக்கு ஏத்த மாரி ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ரைட்டா?